அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடா என்ன விஷயமா இங்க வந்திருக்க? அது அந்த ரெண்டு பெரிய மனுஷங்களும் கேக்குறாங்கல்ல, சேட்டைய பாத்தியானே? அவன் எப்பவும் அப்படித்தானே, கண்டுக்காத. ஹலோ, கேக்குதான்னு கேட்டேன். அதெல்லாம் கேக்கும். நீ எதுக்கு வந்த? சிந்துக்கு மாப்பிள்ள பாத்திருக்கீங்களாம்ல? ஆமா. டேய் நான் உன்கிட்ட பேசல. ஓ, அப்பனா யார்கிட்ட பேசுற? ஜீவா. டேய் சித்தார்த், என்னடா இந்த சிந்துக்கு மாப்பிள்ள பாக்குறதா நான் கேள்விப்பட்டேன். இனி அதெல்லாம் பாக்காதீங்க. பாக்காதீங்கன்னா பாக்காதீங்க. ஏண்டா நீ ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்திருக்கியா? ஏய் ஜீவா, பிறகு எதுக்கு நான் மாப்பிள்ள பார்க்க வேண்டாங்கிற? ஜீவா நான் உன்கிட்ட பேசல. இங்க பாருங்க, சிந்துவுக்கு மாப்பிள்ள பார்க்க வேண்டாம். நீங்க அப்படியே மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணாலும் சிந்து கல்யாணம் நடக்காது. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? உண்மையதான் பேசுறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் என் மனசுல சிந்துவை நான் எப்படி வச்சிருக்கேன்னு. எல்லாம் தெரிஞ்சு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கீங்க. டேய் சித்து, என்னடாச்சு? சித்தம் கலங்கிருச்சா? ஜீவா பின்னடா வந்து லூஸ் மாதிரி பேசுற? உன்ன கேட்டு நாங்க எதுக்கட மாப்பிள்ள பாக்கணும்? எங்க வீட்டு பொண்ணு சிந்துவை கேட்டா போதும். அவ ஓகேன்னு சொல்லிட்டா நாங்களும் மாப்பிள்ளைய பார்த்தாச்சு. சொல்ல போனா முகூர்த்த தேதியை மட்டும்தான் பிக்ஸ் பண்ணணும். அதையும் பிக்ஸ் பண்ணிட்டு சொல்லி அனுப்புறோம். கல்யாணத்துக்கு வந்து நல்ல 3 வேளையும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு போ. டேய் ஜீவா, பாரு, சிந்துவை என்ன மீறி யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிந்துக்கு கல்யாணம் ஒண்ணுனா அது ஏன் கூட மட்டும்தான். எனக்கு சிந்துவுக்கு நான். இங்க பாருங்க, உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். நான் இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறமும் மாப்பிள்ள பாக்குறேன் கல்யாணம் பிக்ஸ் பண்றேன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க. வேண்டாங்க, வேண்டாம். இவ்வளவு பொறுமையா நான் எப்பவும் இருக்க மாட்டேன். நீ என்னைக்குடா பொறுமையா இருந்திருக்க? உங்க அப்பனுக்கு மேல உனக்கு கோபம் வருது. ஹலோ ரத்னம், எங்க அப்பாவை பத்தி நீங்க பேசாதீங்க. இப்ப கூட வார்த்தை வேற மாதிரி வரும். ஆனா என் சிந்துவுக்காக நான் பொறுமையா இருக்கேன். எப்ப பாரு ஏன் குடும்பம் உங்களை தான் சொல்றா. என்னோட ஈகோனால நான் மட்டும் இல்ல, என் சிந்துவையும் கஷ்டப்பட விரும்பல. ஏன்னா எனக்கு தெரியும் என் சிந்து மனசுலயும் நான் தான் இருக்கேன்னு. அதான் உங்ககிட்ட பேச வந்தேன். சிந்து அவளா என்ன புரிஞ்சுக்குவா. அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ள கல்யாணம் ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்க. சித்தார்த், புரியாம பேசிட்டு இருக்க. சிந்து எப்பவோ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியாச்சு. ஏன் நாங்க மாப்பிளையும் பாத்துட்டோம். ஏய் நான் சொல்றத புரிஞ்சுக்காம அவ சொல்லுவா, அவ கோபத்துல சொல்றா. நீ என்னடா ரொம்ப நிதானமா ஆறா மாதிரி யோசிச்சு வந்து பேசுறியா? இங்கேயே அந்த கோபம் தானே இருக்கு. ஜீவா ப்ளீஸ் டா, உனக்கு எல்லாம் தெரியும். என்ன டென்ஷன் ஆக்கி என்ன இன்னும் வில்லன் ஆக்காதீங்க. ஓஹோ, அப்பனா திருந்துறேன்னு சொல்ற. நான் என்னடா தப்பு பண்றேன் திருந்துறதுக்கு? அப்பனா நீ ரொம்ப நல்லவன். ஜீவா கொஞ்சம் பேசாம இரு. சித்தார்த், இங்க பாரு, உன்ன கேட்டு நான் முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் என் பொண்ணதான் கேட்க முடியும். என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதைத்தான் நான் கேட்க முடியும். சிந்து முழுசா மனசார கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. கூடிய சீக்கிரத்துல சிந்துவோட கல்யாணமும் நடக்கும். நடக்காதியா? நடக்காது சித்தார்த், உண்மைதான் நடக்காது. அப்படியே அவளுக்கு கல்யாணம் நடந்தா அது ஏன் கூட தான். நீங்க என்னதான் மாப்பிளைய பாருங்க, மண்டபத்தை பாருங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா கடைசி முகூர்த்த நேரத்துல சிந்து கழுத்துல தாலி கட்டுறது நானா தான் இருப்பேன். ஏய் என்னடா லூசு மாதிரி பேசுற? இங்க பாரு சித்தார்த், உன்னை மட்டுமே யோசிக்காத, சிந்துவையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. ஏய் அவளுக்கு என்ன? இதே சொல்லி தொலையாதடா. ஏன் உன்கிட்ட சொல்லலையா உன்னை விட என் குடும்பம் தான் முக்கியம்னு? அவ மனசை போட்டு நீ குழப்பாத. இப்பதான் ஒரு முடிவை தெளிவா எடுத்து வீட்டுல அவ சந்தோஷமா இருக்கா. திரும்பவும் தேவையில்லாம உள்ள வந்து அவ சந்தோஷத்தை பாழாக்குன. ஏய் லூசு, அவ சந்தோஷமே நான் தான்டா. இப்படி நீ மனக்கணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டிதான். டேய் போடா. ஜீவா. சித்தார்த், என் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதைத்தான் நான் பண்ணுவேன். சித்தார்த்த பிடிச்சிருக்கப்பான்னு சொன்னா எனக்கு ஓகே தான். உங்களுக்கு நானே முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அவளை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறை. ஆமா, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு கிறுக்குத்தனமா கோபப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்காத. ஜீவா நீ பேசாத. சரி மாமா நீங்க பேசுங்க. இங்க பாரு, உன் வயசுல உங்க அப்பனும் இப்படிதான் கோபப்பட்டுட்டு இருந்தான். கடைசியில அவன் இழந்தது ரொம்ப அதிகம். இழக்க வச்சது நீயா? நீ அப்ப இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் நீங்க எல்லாம். உங்களை கண்ணு முன்ன இப்ப பாக்கும்போது அவ்வளவு கோபம் ஆத்திரம் வருது. ஆனா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் நிக்கிறேனா அது என் சிந்துவுக்காக. இங்க பாரு, திரும்ப நான் பேச மாட்டேன். ஏய் நான் சொல்றத முதல்ல கேளுடா. அப்படியே உங்க அப்பன் புத்தியிலேயே வந்திருக்க. கொஞ்சம் கூட என் தங்கச்சி புத்தி உனக்கு இல்லடா. இங்க பாரு, இந்த தங்கச்சி மாமா மச்சான் இந்த மாதிரி எல்லாம் உரிமை கொண்டாடாத. பிறகு நீ எதுக்கு இங்க வந்திருக்கியா? ஜீவா உங்க பொண்ணு வேணும் கட்டி கொடுங்கன்னு உரிமை கொண்டாட தானே வந்திருக்க. ஏய் அது வேறடா. ஆமாண்டா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஜீவா கொஞ்சம் பேசாம இரு. மாமா கடுப்பேத்துற மாமா. சொல்றத கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிறானா?
அதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு இல்லடா. புரிஞ்சுக்குவான், அவனா புரிஞ்சுக்கிற காலம் வரும். எந்த காலம் வந்தாலும் உங்களை எல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ, டேய் டேய், உன்னை அந்த பக்கம் நின்னு இல்ல இந்த பக்கம் நின்னு நடுவுல நின்னு என்னடா பண்ண போற? அது உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எங்களுக்கும் கஷ்டம். என்ன சொல்ல வர? உன்னை எங்களோட வந்து சேர்ந்துரு, இல்ல நாங்க யாருமே வேண்டான்னு போயிரு. எங்க கிட்டயும் வரமாட்டேன், எங்க சிந்துவும் வேணும்னா லூசாடா? லூசா நீ? ஐயோ ஜீவா, வாய மூடேண்டா, வாய எப்பா. ஏய், என்னடா நான் பேசவே இல்லை, இப்படி அழுத்துக்கிற? என்னது பேசலையா? இங்க பாரு, இனி உன் வாயை திறக்காத. மாமா ஜீவா, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு சித்தார்த், நான் என்ன சொல்ல வரேனா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன மீறி சிந்துவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா கஷ்டப்படுறதோ அசிங்கப்படுறதோ நீங்க தான். ஏன்னா முகூர்த்த நேரத்துல அவ கழுத்துல வந்து தாலி கட்ட போறது நான் தான். அதனால இனி உங்க விருப்பம். ஏய் ஒட்டிச்சேன், நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, சிந்து வேண்டானா வேண்டாம், அவ்வளவுதான். அதே மீறி முகூர்த்த நேரத்துல நான் தாலியை கட்டுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன் வந்த சித்தார்த். இவ்வளவு நாள் எங்க வீட்டு பிள்ளைகளை எப்படி பாக்குறேனோ அதே மாதிரிதான் உன்னையும் பாக்குறேன். எனக்கு நீயும் சரி இல்ல இவங்களும் சரி, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா நீ சொன்னபடி ஏதாவது பண்ண, அப்புறம் இந்த ஜென்மத்துல உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, பார் வைரம் எப்படி பேசுறானு, அப்படியே அவங்க அப்பட பார்த்த மாதிரியே இருக்கு. இவன் வயசுல அவன் நம்ம சொல்றது எதையாவது ஒன்ன கேட்டுப்பானா? என் இஷ்டப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு ஒரு வார்த்தை நம்ம பேச்ச கேட்டுப்பானா? இல்ல அவனாவது கொஞ்ச நாள் யோசித்துப்பானா? ஒன்னும் இல்லாம படாத பாடுபட்டோம். அவன் மட்டும் இல்ல, அவனால நம்ம தங்கச்சியும் ஏதோ நிக்கிறானே சித்தார்த்தும் தான். இப்ப இவனும் அதே இதான் பண்றான். விட்டுனே விடு. ஏய் சித்தார்த், எல்லாம் கேட்டுட்டேல, கிளம்பு போடா போ. எங்க மாமா இவ்வளவு டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேலே எதுவும் டென்ஷன் படுத்தாத, அப்புறம் நான் பார்த்துட்டு இப்படி நிக்க மாட்டேன். என்னடா என்ன பண்ணுவ? இதான் உன் புத்தி. உன் புத்தியை நீ மாத்திக்கவும் மாட்ட, நீ சந்தோஷமாவும் வாழ மாட்ட. இங்க பாரு சித்தார்த், மாமா சொன்னதுதான், சிந்துவுக்குன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதோட விட்டு விலகி போயிடு. நான் அதையும் மீறி நான் தாலி கட்டுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் எதையாவது சொல்லி வந்தேனா சொல்லுடா. வந்தா என் தங்கச்சி மவன் யோசிக்க மாட்டேடா. என்ன பண்ணணுமோ முறைப்படி ஆக்சன் எடுப்பேன். ஓஹோ, புரிஞ்சு போச்சியா? புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தானே எங்க அப்பனையும் தூக்கி உள்ள போட்டீங்க, அதே மாதிரி அடுத்து நானு. ஹே பாப்போம். இந்த அளவுக்கு நீ பேசிட்டேல, எங்க அப்பா மாதிரி நான் கோபக்காரனா இருக்கலாம், ஆனா அவரை விட கொஞ்சம் புத்திசாலிதான். என்ன நடக்குது, என்ன பண்றீங்க நானும் பாக்குறேன். சித்தார்த், குட் பாய். திரும்ப சொல்லிட்டேன், என்ன மீறி சிந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாதீங்க. அதையும் மீறி பண்ணீங்க, உங்க குடும்பம் நீங்க தான் சபையில எல்லார் மனத்தையும் அசிங்கப்பட்டு நிப்பீங்க. ஏய், நான் வந்தேன், பொண்ணு கேட்டேன்னு ஜீவா என் ரோஸ் மாட்ட சொல்லிரு. ஏய், மறந்துடாம சொல்லிடுறா. நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா. ஏய், என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? நீங்க வச்ச ஆளா நானு? ஆமாண்டா, நாங்க வச்ச ஆள் தான். எனக்கும் சிந்துக்கும் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ எங்களுக்கு ஸ்பையாவே இருந்துட்டு போ. ஸ்பையா? அட பாவி டேய். யோ மாமா, வரட்டுமா? மாமாவா? ஆமையா, எப்படியும் உன் பொண்ண நான் தான் கட்டிக்க போறேன். முறைப்படி பார்த்தா மாமா தானே, 2 மாமனார் இருக்கீங்க. ஆமா, விருந்துக்கு பஞ்சம் இருக்காது, மருமகன் குறும்புக்கும் பஞ்சம் இருக்காது. பாக்கலாமா? போடா டேய் போடா. ஓவர் கான்பிடென்ட்ல பேசாத, அப்புறம் லவ் ஃபெயிலியர் ஆச்சேன்னு அதை மட்டுமே நினைச்சு கஷ்டப்படாம இப்ப பேசுனதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படுற மாதிரி ஆயி போயிடும். அதனால பேச்சு கொஞ்சம் குறைச்சுக்கோ. டேய், ஒன்ன கவனிச்சுக்கிறேன்டா. இந்த வீட்டுல யார் என்ன பண்றேன்னா என்னமோ, நான் உன்ன ஸ்பெஷலா கவனிக்கிறேன். ஸ்பெஷலாவா? ஆமாண்டா, ஸ்பெஷலா கவனிப்பேன். ஆமா, பெரிய இந்த ஸ்பெஷல் கூட்டிட்டு போய் பொண்ணாடா குடுக்க போற. ஆள பாரு ஆள. டேய், பாத்தீங்களா மாமா, என்னமா பொண்ணு குடுக்கற மாதிரி பேசுறான். ஐயோ மாமா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா. நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். கிடைக்கிற பொண்ணெல்லாம் விட்டுட்டு பேசக்கூடாத இடத்துல பொண்ணை பத்தி பேசுறியடா. இவா உண்மையிலேயே உனக்கு வாயில தான்டா கண்டோம். ஜீவா. மாமா வந்துடுறேன் மாமா. அண்ணே. சொல்லு வைரம். என்னண்ணே இப்படி பேசிட்டு போறான்? எனக்கு என்னமோ கேட்க சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? அண்ணே, அவன் என்ன பேச்சு பேசுறான்? டேய், உரிமையா வந்து கேக்குறான் பாரு. பாரா, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுவான் பாரு. எங்க மாற, அதுங்கள நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். ஆமாண்டா, மாப்பிள்ளைய வேற பார்த்தாச்சு. அவங்க வர எப்ப பொண்ணை பார்க்க வரட்டும்னு அப்பப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணை பார்க்க வந்துட்டா கல்யாணத்தை பிக்ஸ் பண்றதான். இவன் மாறி என்ன பண்ணன்னு தெரியல. அண்ணே, இவன் மாறி என்னன்னே பிரயோஜனம்? நம்ம சிந்து மாறணுமேனே, அவதான் புடிச்ச புடியில இருக்காளே. அது என்னமோ உண்மைதான். பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, அவங்க விருப்பத்துக்கு மாறாவோ இல்ல அவங்க வார்த்தையை மீறியோ நாமளா அவங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கவே கூடாது. அது நமக்கு ஒண்ணும் பாதிக்குதோ என்னமோ, ஆனா நம்ம பிள்ளைகளை ரொம்ப பாதிக்கும். அதனால எப்பவும் சிந்துவோட முடிவு தான் நம்ம முடிவு. சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
வாடா போய் சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். சரிண்ணே. சிவானி இதுதான் நல்லா இருக்கு. இல்லடி இந்த கலர் தான் அழகா இருக்கு. அந்த கலரை விட இதுதான் உன் சாரிக்கு கூட மேட்சா இருக்கும். ஃபங்க்ஷன் சாரி இந்த கலர் தானே? கலர் கரெக்ட் தான். ஆனா கான்ட்ராஸ்டா இருந்தா தானே நல்லா இருக்கும். கான்ட்ராஸ்டா ஓகே தான். ஆனா அந்த ஸ்டோன் வச்சு அந்த கிளிப் பாக்குறியா? அங்க பாரு சூப்பரா இருக்கு. அதுவும் நைட் ஃபங்க்ஷனுக்கு செம்மையா இருக்கும். அப்படிங்கற? அப்படிதாண்டி. அதே பார்க்கலாமா? ஏய் இன்னும் 2 பேரும் எதையுமே பார்க்கலையா? பார்த்துட்டு தான் இருக்கோம் ராம். பாக்குறது ஓகே, என்னென்ன வாங்குனீங்க? ஐயோ பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கோம். எனக்கு எதுவுமே வாங்கலையா? என்ன இவ்ளோ ஷாக் ஆகுற? இப்பதானே வந்திருக்கோம். இப்பயா? ஏய் இந்த ஷாப்க்குள்ள வந்து 1 hour ஆச்சு. என்னது 1 ஹவரா? சிவானி இப்பதானே உள்ள வந்த மாதிரி இருக்கு. ஆமாண்டி. இன்னும் உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு. அதுக்குள்ள 1 ஹவர் ஆயிடுச்சா? ஆமா ஆமா. சரி சரி, உனக்கு அந்த ஸ்டோன் வச்சது வேணுமா இல்ல கான்ட்ராஸ்ட் கலர் வேணுமா? இதுக எதையும் வாங்க வரல, பார்க்க மட்டும்தான் வந்திருக்குதுங்க. இது தெரியாம வா ஷாப்பிங் போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ராம் உனக்குலாம் இது தேவைதான். என்ன ராம் தேவை? என்னமா என்ன சேஷா? உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, அதையும் பாத்துறலாம். பாக்குறதானே நான் பாத்துக்கிறேன். இல்ல ராம். ஐயோ சேஷா, ராம்க்கு என்ன தேவைப்படும்? ஒரு ஃபேன் சட்டையை நீட்டா போட்டா போதும். அவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு ரெடி. நாம தான் இன்னும் என்னென்ன வாங்க வேண்டியிருக்கு. ஓய் ஓய், என்ன ராம்? என்னென்ன வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லாத, பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஷாப்பிங் கூட்டிட்டு போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப வரைக்கும் ஒரு சின்ன 5 ரூபாய்க்கு கிளிப்பு வாங்கிருப்பியா? ராம் 5 ரூபாய்க்குலாம் பார்த்தேன். ஆனா அந்த அளவுக்கு வெரைட்டியா இல்ல. இரு சீப் அண்ட் பெஸ்டா இன்னொரு கடையை தேடி கண்டுபிடிப்போம். ஏன்னா இன்னொரு கடையா? ஆமா ராம், ஏதாவது திருவிழா இல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தா ஊர்ல உள்ள பாதி கடையை தேடி அலசி ஆராய்ஞ்சிரணும். எதுக்கு? எங்க இது பெஸ்டா இருக்கு, அங்க சீப் ரேட்டா இருக்குன்னு அதுல நமக்கு பிடிச்சத வாங்கிக்கலாம். என்ன வாங்குவ? அந்த கருத்து போன 4 கிளிப்பு, டிசைன்ங்கிற பேர்ல காதுல இருந்து இடுப்பு வரைக்கும் தொங்குற மாதிரி 2 லோலாக்கு, அப்புறம் வளையல்ங்கிற பேர்ல அதுல செயினா அங்கங்க இங்க பிச்சு போட்ட மாதிரி தொங்கும். அதையும் டிசைனும் வாங்கி போட்டுக்குவ. கரெக்டா? ராம் இதுல சீப்பா பெஸ்டா? ராம் 2 பேரும் அடி வாங்குவீங்க. போதும் நீங்க ஷாப்பிங் பண்ணதெல்லாம் போதும், வாங்க. ராம் அப்புறம் எப்படி நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறது? அம்மாடி நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீ இந்த ரேஞ்சுக்கு ஷாப்பிங் பண்ண அப்புறம் கல்யாணம் பொண்ணா கரெக்டா கல்யாண முகூர்த்தத்துக்கு அங்க கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது. சேஷா இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ராம் நான் பொறுப்பு இல்லமா? விளையாடாத ராம். விளையாடுறேனா? ஏய் இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே, அப்பனா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சுக்கோ. ஆரஞ்சு ஜூஸ்? சீரியஸா பேசுறேன்ல, அதுக்குதான் ஜில்லுன்னு இருக்குறக்கு. குடிச்சிட்டு என்னோட சாரிக்கு ஏத்த மாதிரி அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்ட்பேக் உனக்கு தான் வாங்க தெரியும். அத மட்டும் நீ அந்த சைடு இருக்கு போய் பாத்துட்டு. நீ இன்னும் இந்த பக்கம் எத்தனை ரேக் இருக்கு அத்தனையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன். ஏய் ராம் ஹேண்ட்பேக் சூப்பரா இருக்கணும். ஏய் சிவானி. சேஷா வாடி நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்னது திரும்பவும் பார்க்க போறீங்களா? ஆமா ராம், ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்க்கணும், அப்புறம் பிடிச்சதை எடுத்துக்கலாம். சரி நீ போ. இன்னொரு 1/2 hourல வா, நாங்க பர்ச்சேஸ முடிச்சிரோம். 1/2 hourல முடிச்சிரலாம்லடி? அதெல்லாம் முடிச்சிரலாம், வா போலாம். ஓகே. இங்க பாரு சிவானி. சீக்கிரம் வந்துறே ராம். இங்க பாரு. அடடடடே, ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாலே வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போறது கஷ்டம். இதுல 2 பொண்ணுங்க வேற. சொல்லவா வேணும்? வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஷாப்பிங் போலாம்னு சொல்லும் போதே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இனி இவங்களை நான் எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்? இந்த கடையை வேற 11 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவான். 11 மணி வரைக்கும் இங்கதானா? சரிதான், கல்யாணம் வரைக்கும் நம்ம பொழப்பு இப்படிதான். இவளுக்கு பாதுகாப்பா இவ கூடயே இருப்போம்னு நினைச்சா எனக்கு பாதுகாப்புக்கு இப்ப ஒரு ஆள் வேணும் போல. எப்ப தலை சுத்தி உழுக போறேனோ? கடவுளே காப்பாத்து. இப்ப வள்ளியக்கா நீங்க வாங்க வந்து ஆடுங்க. ஆடப்போ சிந்தாமணி, பசி எடுத்து 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா தன்னை போல கை கால்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிரும். இதுல நான் ஸ்பெஷலா வேற ஆடணுமாக்கும்? ஐயோ வள்ளியக்கா போங்க பண்ணாதீங்க. இப்ப உங்க டாஸ்க் வந்து ஆடுங்க. ஆமா வள்ளியக்கா, இப்ப நீங்க உங்க திறமைய வெளிக்காட்டுங்க. அட போடி, டான்ஸ் ஆடுறதா என் திறமை? ஆமா வள்ளியக்கா, எல்லாமே ஒவ்வொரு திறமை தான். ஐயோ வாசுகி நீ வேற. நான் டான்ஸ் ஆடுறத பார்த்தா நீங்க எல்லாம் கேலி கிண்டல் வேணா பண்ணலாம். திறமை. ஐயோ வள்ளியக்கா, உங்களுக்குன்னு சில திறமைகள்லாம் இருக்கும். அது மாதிரி தான் இது. யாரும் கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஐயய்யய்ய, எனக்கு திறமை இல்லைன்னு யார் சொன்னா? என் மாமியார கதற விட சொல்லுங்க, சும்மா தெறிக்க விட்டு காமிப்பேன். என் நாத்தனார 4 நாள் எங்க வீட்டு பக்கமே வர விடாம ஆக்கணும்னு சொல்லுங்க. பேசுற பேச்சுலேவும் 4 நாள் என்ன 40 நாள் கூட எங்க வீட்டு பக்கம் வராது.
என் புருஷனை வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வைக்கணுமா? ஐயோ என்னங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, எழுந்திருக்கவே முடியலங்க. அப்படி இப்படின்னு ஆக்ட் பண்ணி வீட்டு வேலையை ஃபுல்லா இந்த மனுஷனை பார்க்க விட்டுருவேன். அந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கு. இந்த வள்ளிக்கு திறமை இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. வள்ளியக்கா வேற லெவல் திறமைதான். கொஞ்ச நாளைக்கு முன்ன என் மாமியார் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொன்னீங்க. அது போன வாரம், ஆஹா, இது இந்த வாரம். ஏன்னா அப்படி? அது அப்படிதான், காலம் மாறுற மாதிரி என் மாமியார் காலும் மாறும். என்ன கால் மாறுதா? அதெல்லாம் அப்படிதான். என்ன வள்ளியக்கா, நல்லெண்ணெயா கடலெண்ணெயா? விளக்கண்ண. ஓகே ஓகே. ஏய், நான் ஒண்ணும் பண்ணல. அதுவா பல்ட்டி அடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரிதான், என்ஜாய் பண்ணுங்க. இப்பலாம் மாமியார கொடுமைப்படுத்துறது ஒரு வழக்கமா போச்சு. ஆமா, வழக்கத்தெல்லாம் பேச ஒரு உலக்கு வந்திருக்கு. வள்ளி, என்ன கருப்பி? போதும் உங்க சண்டையை இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஆமா வள்ளியக்கா, நீங்க இப்ப டான்ஸ் ஆட போறீங்களா இல்லையா? ஐயோ, ஆட தெரியாதவள ஆட வச்சு இடுப்ப உடைச்சு விட்டுருவீங்க போல. உடஞ்சா நல்லதானே, நீங்களும் உங்க மாமியார் பக்கத்துல போய் படுத்துக்கலாமே. ஏன்னா மாமியார் பக்கத்துலயா? எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆசை? பக்கத்து ரூம்ல படுத்தாலேவோ ஆதி ராத்திரிலே பேய் மாதிரி வந்து என்ன பண்றான்னு எட்டி பார்த்துட்டு போவோம். இதுல அது பக்கத்துல படுத்துட்டு ஒவ்வொரு செகண்ட் எனக்கு பக்குங்கவா. வள்ளியக்கா, என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு நான் தூங்கினாலும் பிடிக்காது, படுத்தாலும் பிடிக்காது, சாப்பிட்டாலும் பிடிக்காது, மொத்தத்துக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. ஏன் வள்ளியக்கா? அது ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் ஸ்லிம்மா அழகா இருப்பேன். என்ன அதனால அதுக்கு பிடிக்காது. ஓஹோ, அழகு. யா இப்ப கூட நான் ஆடலாம். ஆனா என் இஞ்சி இடுப்பு சுளுக்கிக்குச்சுன்னா அந்த மாமியார் கிட்ட விறகு கட்டையால அடி வாங்கணும். போதும், உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுல. இனி உங்க பேச்சுக்கு நானும் வரல, என் பேச்சுக்கு நீங்களும் வராதீங்க. போங்க, அவரார் வேலையை பார்த்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உட்காந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எங்க அந்த மதி எங்க? இவ்வளவு நேரம் உட்காந்துதான் இருந்தாங்க வள்ளியக்கா. இப்பதான் குட்டி பையன் அழுகுறான்னு போயிருக்காங்க. அதானே, இன்னொன்னு குறையுதேன்னு பார்த்தேன். எழுந்து போங்க, அவரார் வேலையை பாருங்க. யாரடி வேலை பார்க்க சொல்றது? யோ, இங்க வாயா, வா. சாரி சார், என்னை விட்டுருங்க சார், நான் அப்படியே போயிடுறேன் சார். இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னையா, என்ன பழக்கம் இது? ஓ ஆபீஸ்ல ஆளுகளை வேலை பார்க்க விட்டு அவங்களுக்கே நீ வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்க? இல்ல சார், அது வந்து ஆக மொத்தம் அவங்க பாக்குற வேலைக்கு நீ சம்பளம் கொடுக்கல. ஐயோ, கரெக்டா சம்பளம் கொடுத்துருவேன். அப்பனா நீ கொடுத்த கடனை அதுக்கு வட்டி மட்டும் எடுத்துக்குவேன். பின்ன என்னையா இருக்கும் அவங்க கையில? சம்பளத்தை முன்ன கூடி கடன்கிற பேர்ல கொடுத்துட்டு வர்ற சம்பளத்தை வட்டிங்கிற பேர்ல எடுத்துக்கிற அநியாய கொள்ளையா இருக்கு. சாரி சார், அவங்க தான் சார் அவசரத்துக்கு கடன் கொடுப்பியா? இல்ல சார், கேட்டாங்கன்னு. இங்க பாரியா, இதோட இந்த வேலையை நிப்பாட்டிக்கோ. உன்னை வெளியே சும்மா விட்டுட்டேன்னு மட்டும் நினைக்காத. ஒருத்தர் 2 பேர்னால தப்பிச்ச. ஆபீஸ்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சேன். அப்புறம் நீ இந்த ஜென்மத்துல வெளியவே வர முடியாது. இல்ல சார், ஏன் இப்படி பண்ண மாட்டேன். இங்க பாரு, யார் கம்ப்ளைண்ட் பண்ணா யாரு என்னன்னு விசாரிச்சு அவங்க வேலையில இருந்து தூக்கணும். வேலை கொடுக்க மாட்டேன் ஏதாவது ஒண்ணு சொன்ன, இங்க பாரு, நான் எல்லாத்தையும் நீ வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். சார் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். இத நான் இதோட விட்டுறேன். இனி மறந்துட்டேன். இனி வேலைக்காரங்களை என் கடவுளா பாக்குறேன் சார். வாய முடியா, கடவுளா பாக்குறானா? மனுஷனை பார்க்க கத்துக்கோ. வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு போயா போ. இன்னொரு தடவை உன் மேல கம்ப்ளைண்ட் வந்தது. இல்ல சார், வராது சார், நான் போறேன், பாத்துக்கிறேன். போ. வந்துடுறாங்க. கொஞ்சம் காசு இருந்தா குடுக்க மனசுலாட்டியும் பரவாயில்ல, அவங்க கிட்ட வந்து புடுங்காமையாவது இருக்கணும். என்ன ஜென்மங்களோ, இதை விட கஷ்டப்படுறவங்க கிட்ட தான் புடுங்கி திங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது என்னமோ உண்மைதான் சார். சுப்பிரமணி, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அந்த ஆளை நல்லா வார்ன் பண்ணி விட்டீங்க போல. ஆமா சுப்பிரமணி, இனி கண்டிப்பா யாருக்கும் கடன் கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டான். ஓகே சார். சுப்பிரமணி, இருந்தாலும் கண்டிப்பா ஒரு கண்ணை வச்சுக்கிறேன் சார். சரி சுப்பிரமணி. சார் சொல்லுங்க சுப்பிரமணி. டேய் இங்க வாடா. யார் சுப்பிரமணி? சார், அந்த இருக்கான் பாருங்க, எப்படி உட்காந்துட்டு வாரா. நானு டேய் சார் கூப்பிடுறாரு, வாடா. யார் சுப்பிரமணி? தெரியல சார். நம்ம ஊருக்குள்ள, அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சந்தேகத்துக்கு இடமா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அங்க அக்கம் பக்கத்துல உள்ள கடைக்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க. போய் விசாரிச்சா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா சார். அதுவும் திருட்டு மொழி முழிக்கிறான். இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல சார். அவன் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். சுப்பிரமணி, அவனுக்கு பேச தெரியுமா? செக் பண்ணீங்களா? அதெல்லாம் தெரியும் சார். நான் அவனை போய் பார்க்கும்போது ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். சண்டை போட்டுட்டு இருந்தானா? ஆமா சார். என்ன பார்த்ததும் தான் பேச மாட்டேங்கிறான். ஓஹோ, கூப்பிடவனா? டேய் இங்க வாங்குறேல, வாடா. யாரடி வேலை பார்க்க சொல்றது?
அத்தை. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு உங்க வயசும் சாலாவும் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வயசு குழந்தைங்க நடு வீட்டுல உட்காந்து வாய் அடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல பெரியமா, அம்மாவும் அத்தையும் தான் நீங்க சும்மா இருங்க, எந்த வேலையும் பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆமாடி, நீங்க திங்காதீங்க பட்னியா கடங்கன்னு சொன்னா அப்படியே எவ்வளவு திங்க மாட்டீங்க. இது நமக்கு தேவைதான். அடியே வள்ளி, சொல்லுங்க வேது. ஏண்டி நீ எல்லாம் வீட்டு வேலைக்கு வந்திருக்கியா இல்ல எதுக்கு வந்திருக்க? வீட்டு வேலைக்கு தான் வேது. அப்படி இங்க என்னடி பண்ற? நம்ம வீட்டு பிள்ளைங்கள கொஞ்சம் சந்தோஷமா என்ஜாயா வச்சுக்கிறது நம்ம கடமையில வேது. ஏய், பல்ல தட்டிடுவேன். வேது வேதுன்னு ஒழுங்கா கூப்பிடுறி. ஏன் வேது, ராகவ் வேதுன்னு கூப்பிட்டா மட்டும்தான் உனக்கு பிடிக்குமா? என்னென்ன ராகவா? அம்மாமா, ராகவ் சொன்னாங்க. ராகவ் ஐயா வரல. சரி சரி, வந்தா சொல்லு. வாருங்கம்மா. எங்கடி? இல்ல, இனிமேல் வருவாங்கம்மா. ஆள்களை பாரு, வந்து வாச்ச எல்லாம் குட்டி சாத்தான்கதான். குட்டி சாத்தானா? பின்ன வீட்டுக்குள்ள கடந்து இல்லாத போலாத சேட்டைகளை படிட்டு வீட்டுக்குள்ள நண்டு நடுசுகதான் சேட்டை பண்ணுன்னு பார்த்தா இங்க பூரா வளர்ந்த மாடுகதான். என்னன்னு என் தம்பி உங்களை எல்லாம் இப்படி கொண்டு வந்திருக்கானோ, என்னமோ பண்ணி தொலைங்க. அம்மா ராகவ். இத போயிட்டேன்டி. இல்லம்மா, இன்னும் வரலனே. மாமா. அதான் போறாங்களே, அப்புறம் எதுக்கு கூப்பிடுற? இல்ல ராகவையா. இந்த அப்பா பவரு. வேதவழி பெரியமா உளுந்தடிச்சு ஓடுறாங்க. ஐயோ சுபா, வேது வேதுன்னு ராகவ் அப்பா சொல்லும்போது வேதவழி அம்மா முகத்தை பார்க்கணுமே. நானும் பார்த்திருக்கேன். அண்ணி அப்படியே ஷாக் ஆகி நிப்பாங்க. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு ராகவ் அப்பா நடந்துக்கிறாங்க. எங்க அப்பா எப்பவுமே ஜாலி டைப் தான். அவர் சீரியஸா இருந்து ஒரு நாள் கூட யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆமா சுபா, அது என்னமோ உண்மைதான். அத்தைக்கு கூட நெஞ்சு வலி வந்து உன்னை சத்திய கல்யாணம் படிக்க சொல்லும் போது ராகவ் அப்பா பக்கத்துல உட்காந்து சீரியஸே இல்லாம சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குற? அது ஒண்ணு இல்ல சிந்தாமணி, அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணது நம்ம சுபா மட்டும்தான். ஆமா வள்ளியக்கா, அதெல்லாம் மறக்கவே முடியாது. சரி சரி போதும். இப்படியே ஒரு ஆளா பேசிட்டு இருந்தீங்கன்னா பேசிட்டே இருக்க வேண்டியதான். நான் போய் சாலாமா கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். வள்ளியக்கா, அப்படி சாப்பிட ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லுங்க. ஆமாண்டி அம்மா, இத போய் நான் அப்படியே வேதவழி அம்மாட்ட சொல்றேன். ஏன் திரும்ப வந்து கத்தட்டும். ஒண்ணு வேண்டாம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அந்த பயம் இருக்கட்டும். பயமா? வள்ளியக்கா, இப்ப வரைக்கும் பயனா என்னன்னே தெரியாமே வளர்ந்து வந்தாச்சு. ஆனா இனிதான் வள்ளியக்கா ரொம்ப பயமா இருக்கு. ஏன் சிந்து, கல்யாணத்தை நினைச்சா? கல்யாணத்தை நினைச்சும் தான். அப்புறம் இந்த மாதிரி உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்படிலாம் இல்ல சிந்து, நீ எப்ப பாக்கணும்னு சொல்றியோ நாங்க உடனே வந்துறோம். இல்ல நீ இங்க வந்துரு. ஆமா ஆமா, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி மாறாம உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஏன் கருப்பி, பேசுறதுல என்ன தப்பு? அதானே என் அப்பாலாம் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு சரின்னு தான் சொல்லுவாங்க. அதனால எனக்கு நோ ப்ராப்ளம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் இருக்கு, ஆனா அது கண்டிப்பா சரியா போகும். அதெல்லாம் மாறும் சிந்து. ஒரு நிமிஷம், நம்ம ராகவ் மாமா எப்பவுமே ஜாலிதான். நேரத்தினப்பா வைரப்பாவ சொல்ல தேவையே இல்ல. வாசுதியா நீ, எங்க அப்பாவும் ரொம்ப ஜாலி டைப் தாமா. உட்காந்து பேசினா கதை கதையா பேசுவாரு. கதை கதையா? என்ன சின்ன சின்ன பிள்ளைல சொன்ன கதையா? எல்லாமே பேசுவோம் சுபா. நம்ம சினிமா கதை, அரசியல், அதுக்கப்புறம் சினிமால வர கிசு கிசு முதற்கொண்டு பேசுவோம். அனி என்ன சொல்றீங்க? மாமா அவ்வளவு ஜாலி டைப்பா? பார்க்கதான் கொஞ்சம் ரஃபா இருப்பாரு, ஆனா நானுன்னு வந்துட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்து குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. வாசுகி, எல்லாரோட அப்பாவும் இப்படித்தான். அவரோட பிள்ளைங்க குழந்தைங்கன்னு வரும்போது அவங்களும் ஒரு குழந்தையா மாறிடுவாங்க. யார் யானி? எந்த ஊரு? வெளியூர் சார். எங்க எதுக்கு வந்தீங்க? ஏதாவது வேலை இருக்குமான்னு தேடி வந்தேன் சார். வேலை தேடி முன்ன பண்ண தெரியாத ஊருக்கா? தெரிஞ்ச ஊரு தெரியாத ஊருலாம் எதுவும் கிடையாது சார். நான் எங்க போறேனோ அங்க எனக்கு கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு என் வயித்த கழுவிக்குவேன். ஏன்யா, உனக்குன்னு வீடு வாசல்லாம் இல்லையா? எல்லாம் இருந்துச்சு சார், ஆனா தொலைஞ்சிருச்சு. தொலைஞ்சிருச்சா? தொலைச்சிட்டேன் சார். இனி கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஆய் போயிடுச்சு. அதான் கால் போன போக்குல நானும் போய் உயிர் இருக்கிற வரைக்கும் வயிற்று பொழப்ப பார்த்துதான் ஆகணும். யார் இவரு? வாழ்க்கையவே வெறுத்து போய் பேசுறாரு. இந்த ஆளை பார்க்க ஏதோ போர்ச்சரி பண்ற மாதிரியும் இல்ல. ஒருவேளை வேலைக்காக எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரோ? டேய், இப்ப இவ்வளோ பேச்சு பேசுறேல, நான் கேட்டப்ப எதுக்குடா எதுவுமே சொல்லல? சார், நீங்க அந்த கடைக்காரர் இருக்கும் போதுல என்ன ஒரு திருடே மாதிரி விசாரிச்சீங்க. அவன் முழுக்க நான் எல்லாத்தையும் சொல்லி நான் ஒண்ணு இல்லாதவன் தெரிஞ்சா எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டான். எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னாதான் ஒரு சின்ன சின்ன வேலையாவது கொடுப்பாங்க. என் குடும்பத்தை சொல்லிதான் சார் வயிற்று பொழப்புக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வேறயா? ஆமா, உன் குடும்பம் என்னாச்சு? தொலைச்சிட்டேன் சார். தொலைச்சிட்டேனா? தொலைச்சிட்டேன் சார். ஏய், அதான்டா, எங்க தொலைச்ச, எப்படி தொலைச்ச?
தொலைச்சிட்டேன் சார். டேய் என்னடா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? தொலைச்சிட்டேன் சார். சார் சார் பாத்தீங்களா, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். சுப்பிரமணி, சார் அவன் ஏதோ வயிற்று பொழப்புக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். விடுங்க விடுங்க. யோ போயா. நன்றி சார். இங்க பாரு, உன்னை நம்பி நான் வெளியே விடுறேன். ஆனா உன் மேல ஏதாவது ஒரு கேஸ் வந்தது, அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்த நான் உள்ள வச்சிருவேன். ஓகே சார். அப்புறம் குடும்பத்தை தொலைச்சிட்டேங்கிற எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி உன் குடும்பத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேனா யார் என்னன்னு டீட்டெயில் சொல்லு, நான் பாக்குறேன். என் குடும்பத்தை தொலைச்சிட்டேன் சார். தொலைச்சிட்டேன் சார். தொலைஞ்சத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தொலைச்சிட்டேன். நீங்க தான் பெரிய ஆபீசர் நினைக்கிறேன். உங்க ஆளுங்க யாரு என்னை பார்த்தா திருட்டு பையனே நினைக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடுனாலும் இனி வேலை பார்த்து தான் சாப்பிடணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி வைங்க, என்ன பார்த்தா விட்டுற சொல்லி. அப்பா இவர் சுத்த நாணயக்காரரு. எடேய் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா என்னென்ன போர்ஜரி என்னென்ன வேலை பார்த்துட்டு வந்தியோ. ஏன் குடும்பத்தை தொலைச்சிட்டேங்கிற? தொலைச்சதுக்கு காரணம் கூட நீயா இருக்கலாம். இதுல இவ்வளவு பேச்சு வேற. போயா போ. நன்றி சார். போங்க. என்ன சார் இவனை பார்த்து இப்படி யோசிக்கிறீங்க? சுப்பிரமணி, நீங்க சொன்ன மாதிரி அவன் குடும்பத்தை அவனே தான் தொலைச்சிருப்பானோ? ஆமா சார். கையில காசோ இல்ல உடம்புல தெம்போ இருக்கிற வரைக்கும் இல்லாத பொல்லாத சேட்டை பண்றது, ஆட்டம்லாம் ஆடுறது. ஆட்டம் ஆடி அடங்கினதுக்கு அப்புறம் என் குடும்பம் போச்சு, என் சொத்து போச்சு, என் மான மரியாதை எல்லாம் போச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள நிறைய இருக்காங்க சார். கரெக்ட் தான். இனி ஆளுதோ புலம்பியோ என்ன ஆக போகுது? சரி சரி சுப்பிரமணி, அந்த ஆளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்பிரமணி, பேர் கேட்டீங்களா? கேட்டேன் சார், அவன் சொல்லவே இல்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பாத்துக்கலாம். ஆனாலும் போலீஸ்காரங்க நாம யாரையும் முழுசா நம்ப கூடாது. கண்டிப்பா சார், அவன் மேலையும் ஒரு கண்ணை வச்சுக்கிறேன். ஓகே சுப்பிரமணி. ஓகே சார். வேணி, சுபா, என்னாச்சு வேணி? எல்லாரும் அவரார் அப்பாவை பத்தி சொன்னீங்க, அதான் கொஞ்சம். ஏன் வேணி பழச நினைச்சு கஷ்டப்படுறியா? இல்ல வள்ளியக்கா, குடும்பத்துக்குள்ள இல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 லட்சம் எத்தனை சண்டை எவ்வளவு நாள் இருந்துட்டு போட்டோம். ஆனா குழந்தைங்கன்னு வரும்போது வீட்டுல அப்பா அம்மா அவங்க கிட்ட சந்தோஷமா பேச வைக்க தானே இருப்பாங்க வேணி. ஆனா என் அப்பாவை நான் சரியா அப்பான்னு கூட கூப்பிட்டது இல்ல. கூப்பிட என் அப்பா வாய்ப்பு கொடுத்ததும் இல்ல. ஏன் என்ன நிமிந்து பார்த்து பேசக்கூட மாட்டாரு. ஏன் வேணி, எதனால இப்படி? தெரியல சுபா, ஆரம்பத்துல இருந்து அவர் அப்படிதான். என் அம்மா கூட தான் எப்பவுமே சண்டை போடுவாரு. என் அம்மாவும் அந்த சண்டையெல்லாம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க மறைச்சு முகத்துல இருக்கிற கஷ்டத்தையும் மறைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உண்மைதான் வேணி, நானும் நினைச்சிருக்கேன் நம்ம அப்பா அம்மா மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்கன்னு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைக்கிறதுலாம் நமக்கு கடவுள் கொடுத்தா வரோன்னு. உண்மைதான் சிந்து, நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் நான் பொறாமப்பட்டது ஆசைப்பட்டது உங்க அண்ணன்க மாதிரி ஏன் அண்ணன் இல்லையேன்னு. கடவுள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சரிசமமா கொடுத்துறது இல்ல. கொடுத்துட்டாலும் வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்கு? கரெக்டா சொன்ன வாசுகி. எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம இழந்தாதான் அதை நோக்கி ஓடும்போது நிறைய விஷயத்த கத்துக்கலாம். கண்டிப்பா சுபா, அந்த வகையில நான் எவ்வளவோ கத்துக்கிட்டேன். ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அந்த அளவுக்கு நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன இதெல்லாம் பார்க்க எங்க அம்மா இல்ல. ஃபீல் பண்ணாத வேணி, எல்லாம் மாறும். இனி மாற என்ன இருக்கு? ஏன் வேணி, அடுத்தவங்க அப்பாவை நீ பார்க்கவே இல்லையா? பார்க்கல, பார்க்கணும்னு ஆசைப்படலையா? ஆசையெல்லாம் இல்ல சிந்து. ஆனா பார்த்தா எங்க அப்பா கிட்ட ஒரு 4 கேள்வியாவது கேட்கணும். இதுக்குப்பா உனக்கெல்லாம் கல்யாணம் பிள்ளைதானே வேணி? கருப்பி, உனக்கு தெரியும், என் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தவ நீ. என் கஷ்டத்தை கூட விடு. நான் என் அம்மாவோட இழப்பு, இப்ப நான் என் அம்மாவை தொலைச்சிட்டு நிக்கிறேனா அதுக்கு காரணம் அந்த மனுஷன் தான். என்னைக்காவது ஒரு நாள் பார்க்க வாய்ப்பு கிடைக்காமையா போகுது. அப்பா பேசிக்கிறேன். சரி ஓகே வேணி, விடு, இதுவும் கடந்து போகும். மனசை மட்டும் விட்டுறாத. ஒரு பொண்ணா ஆணோ இழக்க கூடாத மிகப்பெரிய சொத்துனா அது அவங்க அப்பா அம்மா தான். அதே நீ இழந்துட்டு இருக்கும்போது உன் வலி கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தா நீ வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாது. மாறும் வேணி, எல்லாம் மாறும். கண்டிப்பா வேணி, உனக்கு எல்லாமுமா என் அண்ணன் சரத் உன்னை பாத்துக்குவான். ஆமா சிந்து, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளவுதான், விடு. சரி போதும், ரொம்ப ஃபீலிங்கா போச்சு. ஜாலியா உட்காந்து ஆடி பாடி விளையாண்டுட்டு இருந்தோம். சாரி என்னால தானே. ஐயோ வேணி, நீ வேற. ஆமா இந்த மாதிரி மனசுல உள்ளதெல்லாம் பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்படணும். மனசு இப்ப கொஞ்சம் லேசா இருக்குல்ல?
உண்மைதான் சிந்து. ஏய் சரி சரி, எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க, அதனால உங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்க சந்தோஷப்படுத்த. என்ன வள்ளி, டான்ஸ் ஆட போறியா? ஏண்டி என் இஞ்சி இடுப்ப சுளுக்க வைக்கணும்னே ஒரு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ வள்ளி அக்கா, இவ ஒரு முடிவுல தான் இருக்கா சுபா. என் இஞ்சி இடுப்ப சுளுக்க வைக்கணும், அங்க என் மாமியார்ட்ட குமருட்ட பாரு நான் அடி வாங்கணும். அதுக்கு ஒரு பிளான போட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஆமா 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 வள்ளி அக்கா. சரி சரி, பிளான் சக்சஸ் ஆகட்டும். வள்ளி ஆரி. என்ன ஆடுறியா? அடியே, என்ன பார்த்து என்ன சொன்ன? இல்ல வள்ளி, அது இப்ப நீ ஓடுறி. வள்ளி. சிலுவண்டு கழுதன்னு உன்ன சும்மா விட்டா என்னையே சீண்டி பாக்குறியா? ஆனா என் மாமியாரையே ஓட விட்டவ. எங்க ரேஷன் கிடைக்கா? அடியே ஓடிட்டே வள்ளி, வந்துராத. ஏ கருப்பி நில்லுடி, இன்னைக்கு உன கருப்பாயா ஆக்குறேன். கையில சிக்கனாதானா வள்ளி? இந்த கருப்பி எப்பவுமே சிக்க மாட்டா. வள்ளி அக்கா பாத்து. அவ்வளவுதான், இனி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா சரி சரி, நான் போய் ஆதவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ போங்க, நீ போங்க. சரி, நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். என்ன தூங்கணுமா? நமக்கு வேலை சரிதான். நாளைக்கு நம்ம மண்டபத்துக்கு போக ரெடி ஆகணும். அதனால இப்ப அவரா திங்ஸ கொஞ்சம் பேக் பண்றது நல்லது. ஆமால, வெட்டியா இருக்கிறதுக்கு அதையாவது பார்க்கலாம். நீ வா, நம்ம அதை செய்வோம். வா சிந்து. அப்பாடி, இந்த பேக் பண்றதுலாம் நமக்கு ஆகாது. அதெல்லாம் என் சக்தி வந்து பாத்துக்குவா. சரிதான்.